எட்டி பார்க்க ஆசையாக இருக்கேன். யாரோ அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா, கல்யாணம் முடிஞ்சிருச்சா, நான்லாம் ஒரு தாயா, நான் ஒரு பேயா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேங்க. கல்யாணம் இன்னும் முடியலைங்க. எழுந்து வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல, எங்கம்மா இங்கேருந்து கல்யாணம் போன ஆளை காணுமே, என்ன பண்ண போயிருக்கேன்னு எட்டி பார்க்கையில், கல்யாணம் வந்துருச்சுமா, எனக்கு தான் சமைக்க தெரிஞ்சிருச்சுமான்னு சொல்ல, அதுக்காக போயிருந்தாங்க, மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தேன்னு சொல்ல, அதுக்குள்ளே கடத்திட்டாங்களே சைக்கோ காரணங்களா, ஜாம் மிட்டாய் வாங்கி கொடுங்களாம் அப்படின்னு ஆளாள் 2 பேர் சொல்ல, ஏன்பா நம்மளை கடத்தி வச்சிருக்காங்க, இன்னத்துக்கு ஜாம் மிட்டாய் கேட்குற, உனக்கு வேறு வேலை இல்லையா? அக்கா இதெல்லாம் எனக்கு புதுசுக்கா, சாரி அக்கா இதெல்லாம் எனக்கு பழசுக்கா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கடத்திருக்காங்க, ஆனால் இதுதான் முதல்ல கத்திக்கிறாங்க. என்னம்மா பேசுகிற, ஆளாளு வாய் கூத்துற, ஜாம் மிட்டாய் வேணுமா இல்லை பள்ளி மிட்டாய் வேணுமா, வீட்டுக்கு போய் வாங்கிட்டாங்க, இப்போ வேணாம் இங்கேருந்து கப்பிச்சுக்கிறேன். அண்ணே முகமுடிக்காரண்ணே, கூஸ் பம்ப்ஸா, விக்ரம் படம் அண்ணனா இல்லை விக்ரம் படம் தம்பியா, அதே நாங்கள் செய்திகளை பார்த்துட்டோண்ணே. அந்த மாஸ்க்கு கைட்டு பார்க்க கமல் சார் தம்பி மாதிரியே இருக்குது. அப்போ பிக் பாஸ் போக சொல்லுங்கள். எது பிக் பாஸா சார்? அவர் லோகேஷ் அண்ணன்கிட்ட போகணும் சார், அப்போ தான் அவர் வச்சு செய்வார், சாவடிச்சிருவார். ஐயோ ஆத்தி நம்மலாம் போனால் அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்னு மீனாக்கா நினச்சி பார்க்க, கவலைப்படாதக்க ஒரு போர்ஷன் ஒன்று வாங்கி தரேன், அண்ணன்கிட்ட ப்ரமோஷனும் வாங்கி கொடுக்குறேன். அப்போ பாண்டியன் ஸ்டோர்லேருந்து வெளியே வரணும். ஏய் என்ன சொல்லுற, உடல் மண்ணுக்கு உயிர் சாணுக்கு அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஸ்டோரை விட்டு வரைய மாட்டாங்க, பஞ்சு பஞ்சா பறக்கவங்கன்னு சொல்ல, அதுக்கே கோச்சிக்கிட்டாங்களே ஜாமீட்டாய் போச்சு. ஏக்கா வச்சனத்தை பேசுனது போதுங்க, ஏன்க்கா இப்படி வாயில் கூசுற, அவங்க எங்கன்னா வைங்க ஜாமீட்டாய் வாங்கி கொடுத்துருப்பாங்க, லோகேஷ் அண்ணன் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்க நீ. வாங்க 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 என்ன சாப்பிட வந்தீங்களா, அப்படியே போய் சாப்பிடுங்க, இலையை ஒன்று போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல, வந்திருக்க சொந்தக்காரர் எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா, ஒரு பொண்ணு விடுறதில்ல. மாமா அடுத்து எனக்கு எப்போ கல்யாணம், சூப்பரு வேட்டி சட்டை சூப்பராக இருக்குது, அடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி, கல்யாணம் உனக்கு என்ன வயசு, 30 வயசு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பண்ணிக்கோ, அப்போ தான் உனக்கு கரெக்டான வயசு, எது 40 வயசு இல்லையா, யார் பண்ணி வைப்பா எனக்கு, உனக்கெல்லாம் ஆகாது, அதுதான் அப்படி சொல்லுறேன். ஐயோ மாமா நீ வேற ஏமா, ஐயோ வெக்கம் வருதே, வெக்கத்தை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லு. நான்லாம் பெரிய ஆளா, நீ எத்தனை அந்த ஸ்கேலா, ஐயோ மேக்ஸ் சப்ஜெக்ட் இதனால தானே ஃபெயில் ஆனேன், நான் சொல்கிறது கேளு, ஸ்கேல் இல்லை காம்பஸில் போட்டு முடி. ஐயோ இப்போ என்ன மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டாக வச்சுருக்கோம், ஜாமிட்டாய் வாங்கி கொடுக்காம வச்சுருக்கோம், ஜாமிட்டாயா கோ நோ, உன் தங்கச்சியை லோகேஷ் அண்ணன் பார்த்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சுனா நான் என்ன பண்ணுவேன், நான் என்னடா பண்ணுறது, நானும் தெளிவாக சொல்லி பார்த்துட்டேன், அது கேட்குற மாதிரி இல்லை, அடித்தா பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான் ரெடி பண்ணுறாங்க, அது நான் என்ன பண்ணுறது, வாங்க 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 வந்து வாங்கிட்டு போங்க, என்னம்மா வாங்கணும் என்ன, அது இல்லைம்மா காலையில் வீட்டாண்ட வந்து கத்துனாங்களா, அதே மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன், வாங்கம்மா வாங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி. ஐயோ பாவம் இவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களே, என்ன யாரும் காணும், ஆளுக்கு ஒரு ஃபேனுன்னு ஆளாள் தூங்குறாங்க, நம்ம அமைதியாக இருக்குங்கன்னு சொல்ல, தயவு செஞ்சு அமைதியாக இருமா, நான் சொல்கிறது கேளுமா, இதெல்லாம் ஒரு ஆளா உங்கள் நான் இன்னும் பூச்சி பொழக்கணும், நான் ஒரு ஸ்கேலா மேக்ஸ் அவனை பார்த்தாலும் தெரிஞ்சிருச்சு, இவங்கெல்லாம் விக்ரம் படத்தில் கூஸ் பம்ப்ஸ் கோஸ்ட்டு கிடையாதுமா, இவங்க வந்து வேற அப்படின்னு சொல்லி நினைக்கையில் அதுக்குள்ளே தொடருங்க, நாங்கள் மாற்றி கடத்திட்டீங்களாப்பா, கமர்கேட்டு வாங்கி தரமாட்டான்பான்னு சொல்ல, அதுக்குள்ளே தொடருங்கள், நாங்கள் அடுத்த நாள் வர்றோங்கள்.